நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ், அதாவது ஒட்டு இல்லாமல் எப்படி நம்ம எல்லா பீட்டையும் எடுத்து வச்சு தைக்கணுன்றது தான். எந்த ஒட்டும் வைக்காமல், அதாவது பட்டி, கொக்கி பட்டி, கழுத்துக்கான கிராஸ் பீஸு எல்லாமே நம்மளுக்கு எந்த ஒட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டிங் போட்டால் எப்படி வெட்டலான்றதை சொல்ல போகிறோம். அதாவது போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஒருத்தவங்களை அளவெடுத்து எப்படி நம்ம ஃபார்முலா பிரித்து நம்ம ப்ளவுஸ் வெட்டணுன்றதை சொல்லியிருந்தேன். நான் அப்போவே சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ, பிகினர்ஸ் எல்லாருக்கும் இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. முதல் ஸ்டெப், அதாவது நம்மளை ஒட்டு போடாமல் தைக்கும்போது தான் நம்ம தைக்கிற மெத்தடை கற்றுக்க முடியும். அதனால் இந்த கட்டிங் போடலாம் வாங்க. ஈஸியாக இந்த கட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கட்டிங் போட பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டு இல்லாமல் தைக்க கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு துணி நான் இப்போ ஒரு 36 இன்ச்சு ப்ளவுஸ் இதுக்கு நம்ம ஒரு 90 பாயிண்ட் 80 பாயிண்ட்டே போதுமானது தான். அதிலே ஒட்டு இல்லாத வரும். இங்கே பாருங்கள், துணியை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மடிக்கணுன்றது நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டுவாங்க அப்படின்னா, பேக் சைடு வெட்டிப்பாங்க, அப்புறம் ஃப்ரண்ட் வெட்டுவாங்க, அப்புறம் கை வெட்டுவாங்க. அப்போ அதில் உங்களுக்கு பட்டியில் ஒட்டு வர மாதிரி இருக்கும். கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் எடுக்க முடியாது ரவுண்ட் நெக்குக்கு. அப்புறம் வி பட்டிலாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சில துணிகளில் நம்ம வெட்டும்போது. இப்போ ஒரு 80 பாயிண்ட் கூட 36 இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 80 பாயிண்ட்டு கூட போதுமானது. அதுலேயே ஒட்டு இல்லாமல் நம்ம தைக்கலாம். இப்போ கட்டிங் போகலாம் வாங்க. இப்போ துணியை ஃபஸ்ட்டு எப்படி மடித்து போடணுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கரை சைடு, இப்போ இந்த கரைப்பகுதி ரெண்டுமே சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 மடிப்பு மடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு 4 மடிப்பை மடிச்சுக்கோங்க. இதை அதாவது 4 மடிப்பை மடிச்சுட்டு சைடில் கரை இருக்குது. இப்போ எப்படி நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கணுன்றதை பாருங்கள். எல்லோரும் என்ன செய்வாங்க, இப்படி ப்ளவுஸை போட்டுட்டு இதை அளந்து எடுத்துப்பாங்க, இந்த சுற்றளவு எடுத்துப்பாங்க. அது எல்லாருக்கும் சரியாக வராது பிகினர்ஸ்க்கு. அதாவது கொஞ்சம் கழுத்து நம்ம அகலமாக வச்சுட்டாலும் சுற்றளவு அதிகமாக போயிடும். இப்போ அகலமாக வைக்காமல் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை குறுகி வைக்கணுன்றதுனால ரொம்ப கிட்ட இப்படி வைக்கும்போதும் நம்மளுக்கு அளவு சின்னதாக தெரியும். அதனால் அந்த குழப்பம் வேணாம் நம்மளுக்கு. அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இது 4ல் ஒரு பகுதி தான் இது. இந்த பகுதி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பகுதி எடுத்து பாருங்க. இப்போ 36னா இங்கே 9 அளவுக்கு ப்ளவுஸுக்கு 9க்காவது வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், 9 இருக்கும். 9 அளவு இருக்குது. இதே அளவு தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்ச் டேப் எதுவும் வச்சு அளக்க போகிறதில்ல, ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிச்சேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பகுதி நம்ம இந்த கரை ஓரத்துலேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு பகுதி எடுத்துட்டோமா, அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 2வது ஒரு பகுதியாக எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவு எடுத்துட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுறோம். நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுறணும். இப்படி தான் உடம்பு சுற்றளவு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிற மெத்தட். பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கிறது பாருங்கள், இப்படி எடுக்கிற அளவு நம்மளுக்கு வித்தியாசப்படும் சில நேரங்களில். அதனால் எந்த டவுட்டும் வேணும். இதில் ஒரு பகுதியில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இது 2 மடங்காக வச்சிட்டோம்னா இந்த உடம்பு சுற்றளவை நம்ம வெட்டின ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், இது கரெக்டான அளவு. இது தையலுக்கு நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். 1.5 இன்ச் விட்டுட்டு வெட்டி எடுத்துரும். இது உடம்புக்கான அளவு, இது கைக்கு. இப்பயே நம்ம 2 துண்டாக பிரிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா 9 சைஸ் அளவு வரலும் கை வெட்டலாம் இதில். இப்போ நம்ம உடம்பை எப்படி வெட்டுறோன்னு பார்த்துக்கோம். பாருங்கள்,
இப்போ இது உயரம், இதுதான் சுற்றளவு. இப்போ நம்ம சுற்றளவு மடிக்கிறோம். மடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுறோம். இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் சைட் பாருங்கள். கரெக்டாக நம்ம இங்கேருந்து ஹைட் எடுக்கிறோம். பின் டாட், அதாவது பின் டாட்டும் இந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணிட்டு தைக்கிறது கொஞ்சம் விட்டுருக்கோம். இப்போ அதில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. கையை வச்சு மடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பின்பக்க உயரத்தை எடுத்துட்டோம். எடுத்து மடித்து போட்டுட்டோம். இப்போ இவ்வளோதான். இது நவராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு துணி நவர போகும் ஒரு நேரத்துக்கு. அதனால் ஒரே ஒரு இந்த ஊசியை போட்டுக்கோங்க. ஒரு குண்டு ஊசியை குத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் எடுத்து போட்டாலும் நவர போகிறதில்ல துணி. இப்போ உயரத்தை மடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸை எப்படி மடிக்கணும் பார்த்துக்கோங்க. எல்லோரும் இப்படி போட்டு மடிப்பாங்க. நம்ம முன்கழுத்து பின்கழுத்து எடுக்க கஷ்டமாக இருக்கும். வேணாம், நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம் துணியை. பாருங்க எப்படி, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கையோட நல்லா கட்டணும். கையோட ஆரம்ப பகுதி, இந்த இடுப்போட கடைசி பகுதி, இது ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். இதை போட்டுட்டு பாருங்கள், கடைசி இந்த இடத்துல முத பழகிறவங்களுக்கு இது கட்டாயம் நீங்கள் ஊசியை போட்டு நீங்கள் அளவு எடுத்தீங்கனாலோ தைச்சிங்கனாலோ இது வெட்டினீங்கனாலோ கரெக்டாக இருக்கும். ஊசி போடாமல் நீங்கள் மட்டும் வச்சு வெட்டிங்கன்னா துணி நவுந்துருப்போம். இதை பாருங்கள். அடுத்து இந்த ஷோல்டர் கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு ஊசி போட்டுக்கோங்க. இது உங்கள் அளவு கரெக்டாக கொடுக்கும், எதுவும் நவுந்துராது. அடுத்து இந்த பாருங்கள், இடுப்பு கீழே இதுக்கு ஒரு ஊசி. இந்த 3 அளவு தான். இந்த ஊசியை போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி போட்டாலும் துணி கலையாது. இப்போ நீங்கள் அப்படியே தூக்கி வச்சுக்கலாம். இதை இப்போ ஏன் இறக்கம் வருது, இதெல்லாம் எப்படி அளவிட முடியும்லாம் பார்க்காதீங்க. இப்போ நான் எப்படி அளவு சொல்லணும்னு பார்த்துக்கோங்க. இந்த பின் கழுத்து இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக நம்மளோட இந்த துணியோட மடிப்பில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது மடித்த பகுதி ரெண்டுமே இந்த இடத்துல கரெக்டாக இது தொட்டிருந்தாலே போதும். இது நேராக நம்மக்கிட்ட இந்த இடத்துல தொடரணும் அவசியம் கிடையாது. முன்பக்கம் பின்பக்கத்தினுடைய கழுத்து இதை கரெக்டாக தொட்டிருக்கணும். அதுதான் கரெக்டான அளவு வச்சுக்கணும்னு அர்த்தம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் நம்ம இப்படியும் வைக்கக்கூடாது, இழுத்தும் வைக்கக்கூடாது. அது நவரவும் வாய்ப்பு இல்லை. நம்ம ஊசி போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இது தொட்டிருக்கா, நேராக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இது கரெக்டான அளவு. இது கரெக்டான அளவு. இங்கே நம்ம தையலுக்கு துணியை விட்டுறோம். பாருங்கள், அடுத்து இந்த ஷோல்டர் இங்கே துணியை விட்டுறோம். ஃபஸ்ட்டு செகண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து. இந்த பாருங்கள், முன்கழுத்தோட அளவு அது இங்கே வந்த பரவாயில்ல. பாருங்கள், கரெக்டான அளவு. இது மேலே. இப்போ பேக் சைடு கழுத்து இதை பாருங்கள், அப்படியே தூக்கி காட்டுறோம். இது கரெக்டான அளவு. இது மேலே வர்றது தையலுக்கான அளவு. அடுத்து பாருங்கள், 1 2 3 எடுத்துட்டோம். 4வது பாயிண்ட் பாருங்கள். இப்போ இதை நீங்கள் கீழே இழுக்கவும் கூடாது, இப்படி மேலே தூக்கியும் விடக்கூடாது. அதனுடைய வளைவு பாருங்கள், அமுக்களோட வளைவு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எங்கே இருக்கோ அதுதான் அதனுடைய அளவு. பாருங்கள், கரெக்டாக இங்கே இருக்குது. இதோட முடியுது. இப்போ கொஞ்சம் மேலே வச்சிடுறோம் நம்ம தையலுக்கு. அவ்வளோதாங்க. 4வது பாயிண்ட் எடுத்துட்டோம். 5வது பாயிண்ட் பாருங்கள், கரெக்டாக பட்டி ஜாயிண்ட் இடம் வச்சிடுறோம். 5. 6வது பாயிண்ட்டு நம்ம இதை கரெக்டாக இங்கே எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த பட்டிக்கு நேரம் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு அளவும் இந்த டாட் பிடிப்போம் இந்த இடத்துல, இதுக்கு ஒரு அளவும் எடுத்துக்கணும். 2 அளவு இங்கே மட்டும் 2 அளவு விடணும். இங்கெல்லாம் ஒரு அளவு தான்
இங்கே 2 அளவு, இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் டாட் பிடிக்கிற இடத்துக்குமே முடிஞ்சுதுங்க. 1 2 3 4 5 6 பாயிண்ட் எடுத்துருக்கோம் முன்பக்கம். இப்போ நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் பாருங்க, இந்த அக்கிளோட ஆம்கோல் பாருங்க, இந்த சென்டரில் நம்ம கரெக்டாக கையை வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷேப்பு உங்களுக்கு வரலைன்னா ஒவ்வொரு இடத்தையும் நம்ம எடுத்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் 7 எடுத்துட்டோம். அடுத்து நீங்கள் இந்த ஊசி எடுத்துடலாம். இப்போதைக்கு எடுத்துடலாம். அடுத்து முன்பக்க டாட் பிடிக்கிறதுக்கான ஒயரம், முன்பக்க ஒயரத்தை எடுத்துக்கிறோம். இது கரெக்டான அளவு. அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். எல்லாரும் சொல்கிறது தான், இங்கே இருக்கிற அளவை வச்சுட்டு இந்த லென்த்தை இங்கே வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு வரலன்னா. இப்போ நான் அப்படியே வரைகிறேன் பாருங்கள். நீங்கள் பாக்ஸ் போட்டாலும் அதான் வரும். நான் வரேன், நான் பாக்ஸ் போட்டாலும் இங்கே ஒரு 3/4 இன்ச் விடுறது தான் வரும். நீங்கள் அதனால் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் நான் இதிலே. இதில் பாக்ஸ் போட்டாலும் இதுதான் வரும். நம்ம கரெக்டாக அந்த ஆம்கோலை கரெக்டாக கையை வச்சு நம்ம மடித்து ஒவ்வொரு டாட்டா போட்டுட்டு நீங்கள் அணைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வெட்டிடலாங்களா? பாருங்கள், பின்கழுத்தை நம்ம அதே மாதிரி இந்த அளவு வச்சு இங்கே ஒரு கோடும், இந்த அளவு வச்சு ஒரு கோடும் போட்டு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்கழுத்தோட அளவு வந்துடும். நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் போட்டாலும் இதான் வரும் உங்களுக்கு. அதாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஷோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், கரெக்டாக நம்ம உடம்பு சுற்றலோட இதை இங்கே ஒரு கட்டிங் வச்சுக்கிறோம். சென்டரில் ஒரு கட்டிங் வச்சுக்கிறோம். நாம் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து நம்ம வந்து டாட் எடுக்கக்கூடாது. இந்த கழுத்தோட பகுதி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு நேராக இதுதாங்க டாட் பகுதி. நம்மளுக்கு என்னன்றது டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் அளவுக்கு இருக்கும் இந்த டாட் பகுதி. இவ்வளோதான். சரி பண்ணிக்கிறோம். ஒரு மாற்றிச்சு. இவ்வளோதாங்க உடம்பு பகுதி. இதை வந்து நம்ம வந்து பகுதியில் ஆழம் எடுப்போம். ஆனால் நான் வந்து தைச்சிட்டு தான் டாட்லாம் பிடிச்சிட்டு நம்ம கை ஏற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வீடியோவெல்லாம் நான் போட்டிருப்பேன், எப்படி நம்ம ஆம்கோல் ஆழம் எடுக்கிறது தைச்சப்புறம். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க, இப்போ ஆழம் எடுத்துட்டாங்கன்னா டாட் பிடிக்கும் போது இங்கே ஏற்ற இறக்கம் வரும். அதனால் நான் இப்போதைக்கு எடுக்க போகிறதில்ல. பிகினர்ஸ் எல்லாருமே இதையே ஃபாலோ பண்ணுங்கள். தைக்கும்போது நீங்கள் நான் முன்ன வீடியோவில் பாருங்கள், நான் போட்டிருப்பேன். தைச்சப்புறம் டாட்லாம் பிடிச்சிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். அழகாக ஆம்கோல். இல்லை வேணான்னாதவங்க இப்போயே முடியும், நான் தைக்க முடியுன்றவங்க தாராளமாக இதில்
ஆழம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆழம் எடுத்துக்கோங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு அந்த மெத்தட் தான் நல்லது. எந்த ஒரு தப்பும் இல்லாமல் தைச்சிடலாம். எப்படி இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு நீங்கள் எப்படி பண்ணாலும் ஏற்ற இறக்கம் வரும். இது நம்ம பாடி வெட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டிக்கு எங்கேயுமே போக வேணாம். இதுலேயே திறந்து பாருங்கள். இதுலேயே பட்டி கிடைக்கணும் உங்களுக்கு. உள்பட்டி வெளிப்பட்டி, இல்லை உள்பட்டி இதில் பத்தலைன்னா கூட வெளிப்பட்டி அளவு கூட கிடைக்கும். உள்பட்டி நீங்கள் வேறு துணி கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேல் பட்டிக்கு துணி உங்களுக்கு கிடச்சிருச்சு. நல்லா உள்பட்டி மட்டும் இந்த அளவுக்கு வெட்டிட்டு நம்ம உள்ளே மடித்து வச்சு தைச்சிக்கலாம் ஸ்டிப்னஸ்ஸாக. இப்படி கிடச்சிரும் உங்களுக்கு. இது கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், கொக்கிப்பட்டி அக்கிள் பகுதி எடுத்து வெட்டி எடுத்து பாருங்கள். ஆண்கோல் பகுதியில் தைக்கிறதுக்கு ஒட்டு போடவே வேணாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் ஐப்பட்டி ஒன்று, கொக்கிப்பட்டி ஒன்று. அடுத்து கழுத்து பீஸ். இதில் பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு உங்களுக்கு சைஸ் கரெக்டாக அடிச்சுக்கலாம். முக்கால் வச்சா இப்படிதாங்க. ஃபுல்லுமே நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக போட்டு எவ்வளோ வேணாலும் ஒரு கழுத்து எந்த அகலம் வெட்டுறோமோ அந்த அளவுக்கு இந்த கழுத்து பீஸ்லேயே நம்ம வந்து பீஸ் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இது பட்டி பீஸு, இது வந்து பட்டன் பட்டி பீஸு, இது பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ். இப்போ பாடியோட இது எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து கை பாருங்கள். இது 4 மடிப்பாக இருக்குது கை. எந்த ஒரு ஒட்டுமே வராது உங்களுக்கு. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு ஓரத்தில் எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு விட்டு விட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம கை பாருங்கள், இது கரெக்டான அளவு தைக்கிறதுக்கு. இது 9 இன்ச்சு அளவு இருக்குதுங்க கையோட நீட்டு. இங்கே பாருங்கள், கரெக்டாக வளைவு கரெக்டாக இருக்கும். எதையும் இழுக்காதீங்க. அந்த வளைவுக்கு நேராக ஒரு கோடும், தைக்கிறதுக்கு ஒரு கோடு, அவ்வளோதான். ஆமாம். அடுத்து பாருங்கள், கையோட அந்த ஆம்கோலில் வச்ச மாதிரியே கையோட எண்ணெய் இந்த பின்பக்க கை இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தடவி பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் சைடு தெரியுதுங்களா? கரெக்டான அளவு தள்ளி எடுத்துரும். இதே மாதிரி தள்ளி எடுத்துரும். இப்போ நம்ம இங்கேருந்து அந்த டாட் வச்சதுலே வரைஞ்சிடலாம். அவ்வளோதான். அதை அப்படியே நம்ம வெட்டிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கையை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கை போட்டு ஏற்ற இறக்கம் வெட்டிடுவோம் தைச்சப்புறம். அப்போ குழப்பம் இல்லாமல் இருக்கும். இதுவும் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏற்ற இறக்கம் நம்ம வெட்டிக்கலாம். 2 பீஸ் எடுத்து ஏற்ற இறக்கம் வெட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கும் போது 32வது ட்ரெஸ்ஸாக தான் நாங்கள் ப்ளவுஸ் தைப்போம். எல்லா ட்ரெஸ்ஸும் தைச்சி நாங்கள் எங்களுக்கு ஃபினிஷிங் வந்தால் தான் லாஸ்ட்டு தான் ப்ளவுஸ் வெட்டி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் தான் வெட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அளவெடுத்து எப்படி நம்ம அளவு பிரித்து ஃபார்முலா மூலமாக வெட்டணுன்றதை சொல்லி கொடுப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருந்ததுன்னா இதில் சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த கட்டிங் போட சொல்கிறீங்களோ நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.